بسم الله الرحمن الرحيم. وعن سالم رضي الله عنه عن أبيه أن رسول الله صلى الله عليه وسلم حين ذكر في إزار ما ذكر قال أبو بكر رضي الله عنه يا رسول الله إن إزاري يسقط من أحد شقيه قال إنك لست منه. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நற்பண்புகள் என்கிற இந்த பாடத்தில் பதிவு செய்கிறாங்க. 6062 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கீழாடை குறித்து கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கீழாடை என்பது தரையில் படும்படி ஒரு மனிதர் அதை உடுத்தி கொண்டு சென்றால் அது பெருமையினுடைய அடையாளம் என்பதாக கூறினார்கள். எவர் தன்னுடைய ஆடையை பெருமையுடன் தரையில் படும்படி அவர் உடுத்தி கொண்டு அதை இழுத்து செல்கிறாரோ அவர் பெருமையினுடைய அடையாளம். பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை. அந்த ஆடையை எந்த ஒரு மனிதர் எடுத்துக்கொள்கிறாரோ அவரின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில சமயம் அந்த கீழாடையினுடைய ஒரு பகுதி அது நழுவி விடுகிறது, அது கீழே படும்படி ஆகிவிடுகிறது, இதற்கு நான் என்ன செய்வது என்பதாக கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய அந்த பெருமைக்குரியவர்களுடைய கூட்டத்தில் நீங்கள் இணைய மாட்டீர்கள், நீங்கள் அதில் சேர மாட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னக லஸ்த மின்ஹும். அந்த மாதிரி பெருமைக்குரியவர்களுடைய விஷயத்தில் எப்படி அல்லாஹ் முடிவெடுக்கிறானோ அவர்களுடைய கூட்டத்தில் நீங்கள் இணைய மாட்டீர்கள் என்பதாக கூறினார். பொதுவாக அல்லாஹ் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆடைகள் உடுத்தக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். பெண்களுக்கு என்று சில ஆடைகள் இருக்குது, ஆண்களுக்கு என்று சில ஆடைகள் இருக்குது. பெண்கள் முழுவதுமாக மறைத்து அவர்கள் தங்களுடைய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்கள் தங்களுடைய கீழாடையை கரண்டைக்கால் மொழி வரை உடுத்துதல், அதற்கு கீழாக உடுத்துதல், தரையில படும்படி கீழாடையை உடுத்துதல் என்பது அது பெருமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆண்கள் கரண்டைக்காலுக்கு கீழே உடுத்தக்கூடியவர்களை பற்றி அது நரகத்திற்கு செல்ல வைக்கும் என்பதாக கூறினார்கள். எவர் மனிதர் கரண்டைக்காலுக்கு கீழே உடுத்துகிறாரோ, கீழாடை படும்படி உடுத்துகிறாரோ அது நரகத்தினுடைய செல்லக்கூடிய வழி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய ஒரு மனிதர் கரண்டை காலுக்கு கீழே உடுத்தக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு இது சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. ஒரு ஆடை கீழே உடுத்துவது என்ன ஒரு பெரிய விஷயம், அது விஷயத்திலேயா இவ்வளவு பெரிய ஒரு தவறு ஏற்படுகிறது. அல்லாஹ் என்ன மறுமையில அளந்தா பார்க்க போறான். இது மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தெரிகிறது என்பதாக பேசப்படுகிறது. இதை போய் ஒரு பெரிய விஷயமாக மார்க்கத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோமே. இது மாற்று மத அந்நியர்களுடைய விஷயத்துல இது பார்க்கும்போது கரண்டைக்காலுக்கு மேல அல்லது கரண்டைக்கால் வரை உடுத்தக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் ஏளனமாகவும் கேவலமாகவும் அல்லது ஒரு மாதிரியாகவும் பார்க்கிறார்கள். இது விஷயத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கப்படுகிறது. அன்பானவர்களே, மார்க்கம் ஒன்று இருக்குது, மனிதனுடைய பகுத்தறிவு ஒன்று இருக்கிறது. மார்க்கம் சொல்லுவதை தான் பின்பற்றுவனுமே தவிர பகுத்தறிவு என்பது இங்கு இல்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை என்று ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருந்தாலும் இன்னொரு ஹதீஸ்ல நரகத்திற்குரிய வழி என்பதாக சொல்றாங்க. கரண்டைக்கால் என்பது நரகத்திற்குரிய, கரண்டைக்கால் வரைக்கும் கீழே உடுத்தக்கூடிய ஒரு மனிதர் நரகம் செல்லக்கூடியவர் என்பதாக சொல்றாங்க. அப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கம் தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர
அந்நியர்கள் இப்படி சொல்றாங்க அல்லது மாற்று மத நண்பர்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் அவர்களை முன்வைத்து செய்தால் எல்லா மார்க்கத்தையும் நம்மிடத்திலிருந்து அது விடுபடக்கூடிய அல்லது எடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். சாப்பிடும்போதும் சரி, பொது இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள். ஒழு செய்கிறோம், ஒழு செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கால்லையோ அல்லது ஒழுவுடைய உறுப்புகள்ல ஒரு இடம் நனையாம இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொட்டையான இடங்கள், ஒழுவுல தண்ணி படாத இடங்கள். இப்ப இது விஷயத்துல நம்ம என்ன செலுத்துறோம், என்ன கவனம் செலுத்துறோம்? ஒழு இல்லாமல் ஒழு பரிபூர்ணமாக ஆகல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர் நரகம் செல்வார் என்பதாக சொல்றாங்க. சிறு இடம் தானே, கொஞ்ச இடம் தானே, அந்த இடம் தானே நனையல, இதற்காக வேண்டிய நரகம் என்பதாக நாம் சொல்ல முடியாது. ஆகையினால மார்க்கத்தை நாம் அளவுகோல் கொள்ளுதல் என்பது, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அளவுகோல் என்பது அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு அளவுகோல் அல்ல, மாறாக மார்க்கம் சொல்வது தான் நமக்கு அளவுகோல். அல்லாஹும் ரசூலும் நமக்கு எதை சொல்லுகிறார்களோ அதுதான் நம்முடைய அளவுகோல். அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்ன இசாரி, என்னுடைய ஆடை, யஸ்குத்து மின் அஹதி ஷிக்ஹி, அதாவது ஒரு பகுதி அது கீழே வந்து விடுகிறது. நான் கட்டும்போது உயர்த்தி தான் கட்டுறேன், ஆனா நடக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய இடத்துல அந்த மாதிரி ஒரு பகுதி வந்து விடுகிறது என்பதாகத்தான் சொல்லுகிறார்களே தவிர ஆரம்பத்திலிருந்து நாம் இப்படி கட்டுகிறேன் என்பதாக சொல்லல். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களும் சரி மற்றவர்களும் சரி பொதுவாகவே மனிதர்களுடைய வழக்கம் கீழாடை என்பது கீழே தலையில படும்படி கட்டுவதுதான் அவர்களுடைய மேன்மையும் அவர்களுடைய உயர்வாகவும் இருக்குது. ஆகையினால் அப்படி கட்டி கொண்டு செல்கிறார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பெருமை கொண்டவர்களாக நீங்கள் பூமியிலே நடக்காதீர்கள் அப்படிங்கிறதனுடைய அடையாளம் இந்த கீழாடையை கட்டுவதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்குது. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டோ அல்லது கீழாடையை தரையில படும்படியோ அணிந்து கொண்டு செல்வது இருக்குதே, அதைத்தான் அல்லாஹ்வும் திருமறையில சொல்லி காட்டுகிறான். ஆக கீழாடை என்பது தரையில படும்படி இருக்கக்கூடிய அந்த ஆடையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது போல ஹதீஸுகள் நிறைய இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதே போல மற்ற சஹாபாக்களும் அபூ ஹுரைரா போன்ற ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரியில இடம்பெற்று இருக்குது. 3665 நம்பர் ஹதீஸாகவும் இடம்பெற்று இருக்குது. ஆக இப்படி கரண்டை காலுக்கு மேல் கட்டுதல் என்பதை புகாரியில இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணுக்காலுக்கு கீழே தொங்கும் வகையில ஒரு மனிதர் கீழாடை அணிந்தார் என்று சொன்னால் அவர் நரகத்தில புகழ்வார். இது 5787 நம்பர் ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, 3 மனிதர்களை நாளை மறுமையில அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டான். அதுல ஒரு நபர் கீழாடையை தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே கட்டியவர், அதே போல பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருள்களை வித்தவர். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் இந்த மாதிரி கீழாடையை தனக்கு பொதுவாக வழக்கமாகவே கட்டக்கூடியவர். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிஷனாகவே எச்சரிக்கையாகவே அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகையினால் பொதுவாக இன்றைக்கு உடைகள் கீழாடை தைத்தாலும் கூட கரண்டை கால அளவுக்கு தைக்காம அதை கீழே இழுத்து வைத்து தைங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்குது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்னால் நிறைய சஹாபாக்களுடைய விஷயங்களும் அப்படித்தான் புரிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில், அதற்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலத்திலையும் இது நடைமுறையில் இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு
அடுத்தவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து நாமும் அந்த கீழாடை உடுத்தக்கூடிய விஷயத்தில் பெருமை உள்ளவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அல்லாஹும் ரசூலும் சொன்னதன் பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.